வீட்டோட அவுட்டர் லுக் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அதுலேயும் சைட் வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் டெக்ஸ்டர் டிசைன் ஒர்க், கிளேட் டைல்ஸ் ஒர்க், டார்க் நேச்சுரல் ஸ்டோன் ஒர்க் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை ரொம்ப கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் டிஸ்டர்ப் ஆகாதபடி செப்பரேட்டாக கார் பார்க்கிங், சிட் அவுட், பெரிய லிவிங் ஹால், தனித்தனியாக கிச்சன் அண்ட் டைனிங், அது போக பேக் சைடில் ஒரு பெரிய யூட்டிலிட்டி ரூம், 3 பெட்ரூம்ஸ், அதில் ஒன்று மாஸ்டர் பெட்ரூம், எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம், ஃப்ரண்ட்டில் பெரிய பால்கனி, அது போக செகண்ட் ஃப்ளோர் டெரஸ்லையும் ஃப்ரண்ட்டில் இன்னொரு பால்கனின்னு வீட்டை நீட்டாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீட்டுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது நார்த் வெஸ்ட் கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2230 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் நிறைய டெக்ஸ்சர் ஒர்க், கிளேட் டைல்ஸ் ஒர்க், டார்க் நேச்சுரல் ஸ்டோன் டிசைன் ஒர்க் எல்லாம் பண்ணி எலிவேஷனை கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் ஆர்ச் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்கே ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும், கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. சின்ன கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கிரானைட் ஃபினிஷில் சிட் அவுட். சைஸ் 7x7. சிட் அவுட்டுக்கு லெஃப்ட் சைடில், அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் கார் பார்க்கிங். சைஸ் 17x11. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுனையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. காம்பவுண்ட் வாலுக்கு அவுட் சைடில் மட்டும் இல்லாமல் இன்சைட்லேயும் பிளான்டர் பாக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்கே நிறைய செடிகள் வச்சுருக்காங்க. கார்னர் சைட்டுங்கிறதுனால வெஸ்ட் சைட்லேருந்து என்டர் அண்ட் எக்ஸிட் ஆகிறதுக்காக ஒரு சின்ன கேட் கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை 7x5 அடி சைஸில் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேஷியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16x16. வீடு முழுக்க தரைக்கு 4x2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸை ஸ்பேஸர் கொடுத்து லே பண்ணி அந்த ஸ்மால் கேப்ஸுக்கு போகிற எபாக்சி க்ரௌட் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஹாலில் ப்ராப்பர் லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக நார்த் அண்ட் வெஸ்ட் ரெண்டு சைட்லையும் பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் அடுத்து டைனிங் ஸ்பேஸ். சைஸ் 16x8. கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டைனிங்கில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கென்ட்ராரோ. சைஸ் 11x8. இந்த கிச்சனில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா செப்பரேட்டாக யூட்டிலிட்டி ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. சைஸ் 11x4. உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இது பேக் சைடு எக்ஸிட். உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. வீட்டுக்கு 4 பக்கமும் தாராளமாக நடந்து போகிற அளவுக்கு செட்பேக் ஏரியா விட்டு தரைக்கு பூராமே டைல்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து டைனிங் ஸ்பேஸில் இருந்து சின்ன பேசேஜ் வழியாக சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ. சைஸ் 11x11. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6x5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ்.
படிக்கட்டுக்கு போகிற டார்க் கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில எஸ்எஸ்ல ஃபேப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 10க்கு 8 அடி சைஸில் லாபி. லாபியிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16க்கு 16. மாஸ்டர் பெட்ரூமுங்கிறதுனால தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூமும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 7க்கு 4. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6.75க்கு 6.5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 11க்கு 10. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 4க்கு 10. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லாபியிலிருந்து உட்டன் டோர் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. சைஸ் 17க்கு 10. சீலிங் சென்டரில் ஒரு பெரிய ஊஞ்சல் மாட்டிக்கலாம். அறைக்கு 2க்கு 2 அடி சைஸில் புது டிசைனில் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. மேலே டெரஸ் போகிறதுக்கு யூபிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டுக்கு போகாமல் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் லே பண்ணி சைடு ஹேண்ட் ரயில எம்எஸ்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனியில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 85 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டில் பெர்கோலா டிசைன்ஸோட சின்ன ஒரு பால்கனி செட்டப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.